சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். ஒரு கல்வியல் சார்ந்த ஒரு வாதம் தான் கேள்வி நேரம். சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய களத்தில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏராளமான பெற்றோர்கள் இந்த கல்வியல் சார்ந்த வாதத்துல பங்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மாணவிகள் இந்த வாதத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டியான ஸ்பேஸ் இருக்குதா அப்படின்றதுதான் பிரேக்குக்கு முன்னாடி வைத்த கேள்வி. அதற்கு அடுத்ததாக இந்த கல்வி கட்டணம், ஏனென்றால் ஜூன் மாதம் தொடங்கிவிட்டது. பல பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கலே குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை கட்டுவதில் இருக்கக்கூடிய நெருக்கடி. அது பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. நம்ம பேரண்ட்ஸ்ட கேட்டுட்டு இந்த விவாதத்தை இன்னும் நகர்த்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்களுடைய பிள்ளைக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? ஸ்கூல் ஃபீஸ்லாம் எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்கம்மா? ஸ்கூல் பேர் வேண்டாம், ஆனா கட்டணத்தை சொல்லலாம். ஸ்கூல் ஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் நார்மலா தாங்க இருக்குது. அந்த நார்மல் தான் என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு அது நார்மலா இருக்கலாம், ஆனா இன்னொருத்தவங்களுக்கு நார்மலா இருக்காது. அதுக்காக கேக்குறேன், எவ்வளவு? அரௌண்ட் 30. ஏன் இவ்வளவு தயக்கம் அந்த பணத்தை சொல்றது? சொல்லலாமா வேண்டாமா? இல்ல எங்க ஸ்கூல் ஸ்டாஃப் பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த டவுட்ஸ் இருக்குல்ல சார். ஆக்சுவலா இப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். தனியார் பள்ளிகள் வந்து பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை தந்திருக்காங்க, ஆனா பேரண்ட்ஸ்க்கு தரலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என்ன படிக்க வைக்கணும்னு கூட தெரியல சார். ஓஹோ, 30,000 ரூபாய் கட்டுறீங்க? ஆமா. எத்தனாவது படிக்கிறாங்க? 5th. வருஷம் முழுவதுமே 30,000 கட்டினா போதுமா? ஆமா, வருஷம் முழுவதுமே 30,000 ரூபாய் கட்டினா 30,000 உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு? அஃபோர்டபுள் தான். சரி, நீங்க வாங்கம்மா. அடுத்து வணக்கங்கம்மா. வணக்கம். உங்க பையன் என்ன படிக்கிறாப்ல? எங்க பொண்ணு படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. +2 படிக்கிறாங்க. எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? 22,000 ஒரு வருஷத்துக்கு. அது உங்களுடைய வருமானத்துக்கு போதுமானதா இருக்கா, இல்ல இது அதிகம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது கொஞ்சம் ரீசனபிளா தான் இருக்கு. எனக்கு ரீசனபிளா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? 22,000 ரீசனபிளா இருக்கு. ஓகே. ரொம்ப அதிகமா நான் பணம் கட்டுறேன்னு நினைக்கிறவங்க யார் சார்? இங்க எங்களோட குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸை நான் அதிகமா கட்டுறேன்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. நாங்க எங்க குழந்தைக்கு வந்து இப்பதான் ப்ரீகேஜி இப்ப போட போறோம். சரிம்மா. அதுக்கு வந்து பர் இயருக்கு 40,000 கிட்ட நாங்க பே பண்றோம். 40,000 ரூபாய் கிட்ட. 12வது படிக்கிறத தாண்டி ப்ரீகேஜிக்கு 40,000 ரூபாய் கட்டுறீங்க. 40,000 கிட்ட பே பண்றோம். ஏன் 40,000 ரூபாய் கட்டி அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தீங்க? இல்ல வந்து எஜுகேஷன் இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படின்னா கொஞ்சம் நல்லது. இன்னும் ப்ரீகேஜி போடுறதுக்கு 40,000ங்கிறது கொஞ்சம் கம்மி என்ன கேட்டா. அப்படியா? 40,000 குறைச்சேன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. இல்ல, யூசுவலா டொனேஷன் மட்டுமே 3 lakh கொடு, 5 lakh கொடு அப்படின்னு கேக்குறதா நினைக்கிறீங்க? சோ நீங்க ஏன் வந்து நினைக்கல, கன்ஃபார்மா கேக்குறாங்க. ஆமா, 4 லட்சம் 4 lakh 5 lakh. ஆமா. ஏன் யாரும் அரசு பள்ளியை தேர்ந்தெடுக்கல? இந்த ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்இ அங்க வந்து இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்த வரையிலும். ஓகே. சிபிஎஸ்இ சிலபஸ்னா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்னு. இப்ப சமச்சீர் வந்ததுனால குழந்தைங்களுக்குலாம் எவ்வளவு பணம் கட்டி மெட்ரிகுலேஷன்ல இந்த மாதிரி விட்டாலும் நல்ல கல்வி கிடையாது அங்க. ரைட் சார். வந்து கல்வியல் தளத்துல பிரின்ஸ் கஜேந்திர பாபு சமச்சீர் கல்வின்னு மேடம் சொன்னப்ப கூட திரு நெடுஞ்செழியன் அவர்களும் எதிர்த்தாங்க. நீங்களும் அதே கருத்தை முன் வச்சிருக்கலாம். ஆனா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சமச்சீர் கல்வி தரத்தை குறைத்து விட்டது அப்படின்றத அவங்க பார்வை. அதனால கஷ்டப்பட்டு கூட 40,000 ரூபாய் 1 லட்சம் கட்ட தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு பள்ளி கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டுல முதன்மை செயலாளர் பள்ளி கல்வித்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கா? டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கான்னு இந்த பேரண்ட்ஸ்க்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒரு சிலபஸை கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அங்கீகாரம் வாங்கி இருக்கிற மெட்ரிக் பள்ளியுடைய நிர்வாகிகள், அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட், அந்த கல்வியுடைய பிரின்சிபால் இந்த சிலபஸ் தரமற்றது, சிபிஎஸ்இ உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. இதை முதலமைச்சர் மறுக்கலன்னு சொல்லும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? மாநில அரசு நான் நடத்தக்கூடிய பாடத்திட்டம் சரியான பாடத்திட்டம் என்று இந்த பெற்றோர்களுக்கு, இந்த பொதுமக்களுக்கு வாய் திறந்து சொல்லாததுடைய காரணம் என்ன? தமிழ்நாடு அரசுக்கும் தனியார் பள்ளிக்கும் ஒரு கூட்டு இருக்கிறதா? திருமோகன் அரசு அளிக்கிறதா? திருமோகன். அதாவது யாருமே எதிர்பாராத ஒரு தாயை கூப்பிட்டு, ஒரு பெற்றோரை கூப்பிட்டு நாம் மனம் திறந்து கேட்ட கேள்வி பதிலில் தனியார் பள்ளிகளுடைய சேவை காரணமாக தனியார்
திருமோகன் சிலபஸ்ல காமன் சிலபஸ்ல இல்ல மோகன். என்ன இடைஞ்சல் யாரும் சொல்லல. இதே எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இல்ல சார், இருந்தபோது நம்ம ரொம்ப அரசியல் வேண்டாம் சார். திருமோகன் சிலபஸ் கொண்டு வந்தாங்க. திருமோகன் ப்ளீஸ் சார், இருங்க, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சார். ஆமா சார். ஆமா, இருங்க மோகன். இப்ப இருக்கிற திருமோகன் கிடையாது. திருமோகன் இல்ல ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு இருங்க, ஒரே ஒரு விஷயம். பெற்றோர்களுக்கு அரசியல் வேண்டாம், தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு விஷயம், தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபீஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க, அதிகமாக இருக்குன்றாங்க. அதுக்கு தான் நம்ம பதில் பேசணும். நம்ம அரசியல் எல்லாம் வேண்டாம். அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ப்ரீகேஜிக்கு 4 லட்சம் இங்க கேட்கப்படுகிறது அப்படின்ற அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். நிச்சயமாக மிகப்பெரிய பள்ளிகள் கேட்பது உண்மை, அது மறுக்க முடியாத. அரசாங்கத்துக்கு தெரியும், இந்த கஜேந்திரன் அண்ணனுக்கும் தெரியும். அது சரியா? ஆனா தவறு, நிச்சயமாக தவறு. யார் தவறு செஞ்சாலும் தவறு கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் உதாரணமாக தனியார் பள்ளிகள், உதாரணமாக வெளிநாட்டு சக்திகள் என்ன செய்கிறார்கள்? இந்த தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல தி பெஸ்ட் பிரெயின் தமிழ்நாட்டில் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாசாவுடைய அறிவாளி கூட தமிழ்நாட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய கொடுத்த ஒரு தமிழகம் இன்றைக்கு ஏன் இந்த நிலை கொண்டு வந்ததுக்கு யோசிக்கணுமே தவிர, தரமான மனிதர்கள் தரமானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி சிலபஸை பலவிதமான காரணத்தினால் குற்றம் 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 என்று சொல்லி நெடுஞ்செழியன் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல சார், நல்ல தரமா இருந்தா நம்முடைய முன்னாள் இல்ல திரு நெடுஞ்செழியன், இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதான் அவங்க அந்த தாயை அட்ரஸ் பண்றாங்க, சமச்சீர் கல்வி தரமற்றது அப்படின்றது. அவங்க மட்டும் சொல்லல, பல எதிர்ப்புகளும் அப்ப வந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்வியை படிச்சுட்டு என் குழந்தையால இந்திய அளவுல போட்டி போட முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க சிலபஸையே பார்க்கல. சொல்லுங்க சார், 10வது வரைக்கும் தான் சமச்சீர் கல்வி. இதுல வந்து நீங்க வந்து 11, 12 வந்து ஆல் ஓவர் இந்தியா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்ல யூனிஃபார்ம் சிலபஸ் தான் இருக்கு. நீங்க வந்து 11th வந்து 12th வந்து உங்களுக்கு வந்து எந்த போர்டுல படிச்சாலும், ஏன்னா ப்ரொஃபசர் யஷ்பால் வந்து 2005ல வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும், இப்போ தமிழ்நாட்டில் +1 +2 சிஸ்டம் இருக்கு. ஆந்திரா போனீங்கன்னா ஜூனியர் காலேஜ், மகாராஷ்டிரா போனீங்கன்னா P1 P2 இருக்கு. எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சிலபஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த 10வது வரைக்கும் இந்த சமச்சீர் கல்வியில தனியார் பள்ளிகள் இவ்வளவு பேசுறாங்களே, ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து ஒரு நான் பாக்குறது வந்து ஒரு சமூகத்துல ஒரு புவர் ஸ்டூடெண்டால ஒரு தனியார் பள்ளியில போய் படிக்க முடியல. இன்னைக்கு நீங்க சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும், ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் படிக்கும்போது அந்த பள்ளியில ஒரு பணக்கார மாணவன் இருந்தா, ஒரு ஏழை மாணவன் இருந்தா, அவனுக்கு ரெண்டுக்கும் அந்த வேறுபாடுகள் தெரிஞ்சது. இன்னைக்கு அந்த வேறுபாடுகளே தெரியாததுக்கு காரணம் என்னன்னா, எத்தனை ஸ்கூல் வந்து எத்தனை புவர் சில்ட்ரனை வந்து அவங்க அகாமடேட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து டேட்டா வந்து ரைட்டு வாசல்ல எழுதி போடணும். அதை யாரும் எழுதி போடுறதே கிடையாது. காயத்ரி, ஒரு விஷயம் திரு நெடுஞ்செழியன் சொன்னது, நம்ம தினந்தோறும் பத்திரிகைகள்ல அந்த கல்வி உரிமை சட்டம் பயன்படுத்திய குழந்தைகள் அங்கு சரியாக நடத்தப்படல, அவங்க மனக்குமுறலை நம்மளால பார்க்க முடிகிறது. அது அங்க நடக்கல, அந்த சமூக நீதி அங்க கிடைக்கல. அவங்க நீங்க போர்டுல நோட்டீஸ் போர்டுல போடணும், அதுவும் செய்யல. ஆனா தொடர்ந்து இந்த அரசு பாடத்திட்டங்கள் இது ரொம்ப தரமற்றதுன்னு நீங்க எதை நிறுவ விரும்புகிறீர்கள்? ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க பாருங்க, பிராக்டிகலா லாஸ்ட் வீக் ஒரு வீக்லி மேகசின்ல இப்ப நம்ம வந்து ராமநாதபுரம் எஜுகேஷன்ல பின்தங்கிய மாவட்டம்னு சொன்னாங்க. ஆனா இந்த வருஷம் அந்த பிள்ளைகள் வந்து முன்னிலையில வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பேட்டி எடுத்து போடும் பொழுது அதுல ஒண்ணு போட்டிருக்காங்க, எலைட் பள்ளிக்கூடம் சொல்லிட்டு அரசு ஒரு பள்ளிக்கூடத்தை ராமநாதபுரத்துல அந்த கலெக்டர் உதவியோட வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க பேட்டி கொடுக்கறாங்க. ஒரு போன வாரம் வந்த வார இதழ்ல அந்த பேட்டி கொடுக்கறாங்க. அதுல சொல்றாங்க, தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக சிபிஎஸ்இ முறையில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்களோ அதை நாங்க எங்க பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுக்கறோம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 450 10th 450 மார்க்ஸுக்கு மேல எடுத்த பிள்ளைங்களை எல்லாரையும் கலெக்ட் பண்ணி அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூல் அங்க ரெடி பண்ணி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். இல்ல காயத்ரி, இப்ப எனக்கு கேள்வி, அரசு ஒரு பாடத்திட்டத்தை நிர்ணயம் செஞ்சிருக்கு. இல்ல இப்ப என்னன்னா இப்ப அவர்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றத என்ன திரு பிரின்ஸ் கஜேந்திரன் தெளிவுபடுத்த விரும்புறேன். அந்த பள்ளிக்கூடத்துல இந்த வருஷம் ஒரு மாணவி 1185 மார்க் எடுத்திருக்கிறா. 15 பேர் 1150க்கு மேல எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பேட்டி கொடுக்கறாங்க. தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக நாங்க இங்க எல்லா ஃபெசிலிட்டியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல செஞ்சு கொடுத்து அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிள்ளைகள் 450 மார்க்குக்கு மேல எடுத்தவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம். லாஸ்ட் இயர் இது நடந்தது. எம்ஐடில நாங்க சேர்த்தோம். என் பிள்ளைங்களை கிண்டி கேம்பஸ்லயே அண்ணா யூனிவர்சிட்டில சேர்த்தோம். அப்போ அவங்களே அதுல நம்பிக்கை இல்லாம தான் தனியார் பள்ளியோட இந்த பள்ளிகளை கம்பேர் பண்றாங்க. ஒரு விஷயங்க, அதாவது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும். கரிக்குலம், சிலபஸ், பெடகாஜி
டெக்ஸ்ட் புக். 4 வெவ்வேறு பொருளா அல்ல 4 ஒன்றா?